ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பை எப்படி நம்மளோட அப்ளிகேஷனில் இன்டகிரேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பர்டிகுலராக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட லேட்லாங் எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஆட்டோ கம்ப்ளீட்டில் எப்படி சர்ச் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் கூகுள் ஏபிஐ யூஸ் பண்ணிங்கன்னா அது பெய்டு. ஸோ ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோட இந்த லிங்க் போய்க்கோங்க. இந்த பிளாகர் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரைவ் போனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவையான இமேஜஸும் ஜேஎஸ் ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் கோடிங்னேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தீமு ஆப்புன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் பிஹெச்பி இல்லை வேறு எதுவும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதில் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கிரியேஷன் ஸோ இங்கே ஒரு வியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நேற்று நான் க்ரியேட் பண்ண பிட்காயினோட டிவிபி இது. ஸோ ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு எம்டி லேண்டிங் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸ்டெப் 2, இந்த சிஎஸ்எஸ் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. இந்த சிஎஸ்எஸ் இருக்குன்னா மேப்போட ஹைட்டு வித்து டிஃபைன் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஒரு ஹைட்டு ஒரு வித்தும் மேப்புக்கு நீடு, இல்லாட்டி உங்களுக்கு மேப் விசிபிலிட்டி வராது. ஸோ மறக்காமல் இந்த இதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜேஎஸ் எல்லாத்தையுமே ஜேஎஸ் அண்ட் சிஎஸ்எஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நான் கோடிங்னேட்டர் யூஸ் பண்ணுறதுனால தீமில் மேப்புன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இது ஃபோல்டர் தீமில் மேப்குள்ளே வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் எந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நேம் இங்கே போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கோடிங்னேட்டர் யூஸ் பண்ணலன்னா ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல் பார்த்தேனோ அந்த ஃபைல் பார்த்து போட்டுக்கோங்க. இதை உங்களோட ஃபைல் பார்த்தேனோ அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கோடிங்னேட்டர் யூஸ் பண்ணல, இந்த ஃபைல் பார்த்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு பூட்ஷாப் யூஸ் பண்ணுறதுனால ரோ அண்ட் கால் வித் எல்லாத்தையுமே செட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பூட்ஷாப் யூஸ் பண்ணலாம், டேரெக்டாக இந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு இந்த ஒரு டிவிஷன் மட்டும் போட்டால் போதும். எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிடச்சிருச்சு. இந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. refresh பண்ணுறேன். ஸோ மேப் லோட் ஆயிடுச்சு. ஸோ இது ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்னால ஆட்டோ கம்ப்ளீட்டில் எல்லா அட்ரஸும் வராது. ஸ்பெசிஃபிக்காக சப்போஸ் நீங்கள் மதுரையில் வச்சிங்கன்னா மதுரையிலோட மெயின் ஏரியாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ உங்களுக்கு இந்த பிங்க் ஐக்கானோட இமேஜ் மாற்றணுன்னா இமேஜஸ்குள்ளே இங்கே ஐக்கான் இருக்குது, மேப் மார்க்கர் மாற்றிக்கோங்க. சப்போஸ் இந்த ஃபுல் வித்தோட ஐக்கான் நீங்கள் மாற்றணுன்னா இங்கே ஒரு எஸ்விஜி இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே மாறிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனு எனபிள் ஆகும். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதுதான் மேப்போட இனிஷியலைசேஷன். ஸோ மின் ஜூம் மேக்ஸ் ஜூம்ங்கிறது என்னென்னா நம்மளோட ஜூமோட குவாலிட்டி எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜூம் பண்ணுவோம், எவ்வளோ ஜூம் அவுட் பண்ணுவோம், அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் கஸ்டம் ஜூம்ங்கிறது டிஃபால்ட்டாக பேஜ் வந்து லோட் ஆனவுடனே என்ன லெவலில் ஜூம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 இருக்கனால இவ்வளோ தூரம் வந்துருக்கு. இதுவே நான் 8 கொடுத்துருந்தேன்னா இன்னும் ஜூம் ஆகிருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ ஜூமுங்கிறது ஓப்பனிங் ஜூம். இந்த லேட்லாங்கிறது என்னென்னா சப்போஸ் மேப் ஓப்பன் ஆகும்போது எந்த அட்ரஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டிஃபால்ட்டாக இந்தியனோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் எனக்கு ஓப்பன் பண்ணும்போது திண்டுக்கல் அட்ரஸ் வேணும்னா இதை இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் ஜூம் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இந்தியா மேப்பில் இருக்கல. ஸோ திண்டுக்கல் ஏரியா உங்களுக்கு ஜூம் ஆகிருக்கும். இங்கே இருக்கும் பாருங்க. சப்போஸ் நீங்கள் இந்தியா கொடுத்தீங்கன்னா ஜூம் கொஞ்சம் 3 கொடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிட்டி கொடுத்தீங்கன்னா ஜூம் ஒரு லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்டர் ஃபுல் ஸ்க்ரீனுங்கிறது, ஸோ இது ஒரு ப்ளக்கின் தான். ஸோ இங்கே பாருங்க, இந்த ப்ளக்கின். ஸோ இதுக்கு சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ்எஸ் இருக்குது. இதை இன்க்ளூட் பண்ண மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். மறக்காமல் இதை இன்க்ளூட் பண்ணுங்கள். என்டர் ஃபுல் ஸ்க்ரீன் அண்ட் எக்ஸிட் ஃபுல் ஸ்க்ரீன். அப்புறம் மேப்பை கிளிக் பண்ணால் எனக்கு லேட்லாங் வந்து அலர்ட்டில் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் வேணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணால் அலர்ட்டில் லேட்டும் லாங்கும் பாஸ் ஆகுது. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டெக்ஸ்ட் பாக்ஸில் வேணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு மேப் மார்க்கர் ஆட் ஆகிறது இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மேப் மார்க்கர் நாங்கள் கிளிக் பண்ணோம். நம்ம ஆட்டோ கம்ப்ளீட் சர்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மார்க்கர் வருதுல, அது இந்த இடத்துல இருக்குது. இது அதோட கோட் மார்க்கர் ஆட் டு மேப். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு லேட்டு ஒரு லாகு, இதுக்கு ஒரு டிஸ்பிளே நேமு. ஸோ இதான் டிஸ்பிளே நேம். ஸோ இது அட்ரஸ் உங்களுக்கு வந்து. ஸோ உங்கள் அட்ரஸ், அதுக்கப்புறம் லேட்லாக். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ மேப் ரொம்ப ஈஸி. ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.